ஹாய், வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு 10 லட்சம் கடன் இருக்கா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வருஷத்தில் எப்படி அந்த கடனை அடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த கடன் இருந்துச்சுன்னா ஒரே டென்ஷனாகவே இருக்கும். எப்படி அடைக்கிறது அப்படின்னு கால்குலேஷன் மட்டும்தான் நம்ம போட முடியும். ஆனால் அதை எடுத்து வைக்க முடியாது. இந்த வீடியோவை பாருங்கள், கரெக்டாக பண்ணலாம். இது ஃபோன் கால்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு பயமாக இருக்கும். அப்புறம் ஒரே டென்ஷனாகவே இருக்கும். அந்த கடன் எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற டென்ஷன்லேயே நம்ம லைஃப் போயிட்டுருக்கோம். கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு வருஷத்தில் அந்த கடனை அடைச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கரெக்ட் பிளான் வேணும். அது என்ன பிளான் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ 1 டேக்கு நம்மளுக்கு 2800லேருந்து 2700 இந்த மாதிரி சேல்ரி இருக்கணும். 1 மந்த்துக்கு 84,000 கிடைக்கும். 12 மந்த்ஸ் 1 இயரில் 10,08,000 கிடச்சிரும். அதுக்கு நம்ம ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணால் பத்தாது, நம்மளும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இப்போ மாவரைச்சி விற்கிறது, இந்த மாதிரி டெய்லரிங், சின்ன சின்ன ஒர்க்கு நம்மளோட திறமைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட்ஸ் அவங்களோட ஒர்க்கை மட்டும் பார்க்காம அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஈவினிங் டைமில் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்கணும். அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகும்போது தேவையான பொருளை மட்டும் வாங்கணும். மளிகை பொருட்களை தேவையில்லாத சாஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினாலும் பணம் சேவ் ஆகாது. அப்புறம் இந்த மாதிரி க்ரீம்ஸு, பாத்ரூம் ஐட்டம்ஸு இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் அளவாக வாங்கணும். நம்மளோட தேவைக்கு என்னவோ அந்த மாதிரி வாங்கணும். அப்போவும் பணம் சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். நம்ம சமைச்சு வீட்டிலையே சாப்பிட்டா கம்மியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், செலவு அதிகமாக ஆகாது. ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த வெளியில் வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டு. 1 டேக்கே 500,000 வந்துடும். 4 மெம்பர்ஸ் ஒரு வீட்டில் இருந்தோம்னா. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் செலவுகளை கம்மி பண்ணனா 1 இயரில் நம்ம கண்டிப்பாக 10 lakhs அடைக்க முடியும். இது ஸ்கூல் ஃபீஸு, வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. இது சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடு இருந்துச்சுன்னா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லை வாடகைக்கு இருந்தீங்கன்னா அது 2 இயர்ஸில் இந்த பிளான் சக்ஸஸ் ஆகும். தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் வாங்குறத தவிர்க்கணும். அப்புறம் மந்த்துக்கு நம்ம 3 டைம்ஸ் வெளியில் போவோம். ஷாப்பிங், டூரிஸ்ட் அந்த மாதிரி போகிறதுக்கு 1 டைம் போகிறது மாதிரி பண்ணனா கண்டிப்பாக மணி சேவ் ஆகும். அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம், அது அடிக்கடிக்கு எடுப்போம். அதையெல்லாம் கம்மி பண்ணாலே 1 மந்த்துக்கு 1 டேவில் இந்த சேலரி இருந்தாலே 12 மந்த்ஸில் கண்டிப்பாக 10 lakhs கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் வரும்.